ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வருஷமா Instagram, YouTubeலன்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவ பத்தி. அர்பன் டெக்கேவோட ஆல் நைட்டர் லாங் லாஸ்டிங் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவ பத்தி பார்க்க போறோம். நெறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ்லலாம் வந்து இத பத்தி ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸ்மர்ஜ் ப்ரூஃப் ஆகல, 16 ஹவர்ஸ் நல்லாவே ஸ்டே நிக்குது அப்டின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அத வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்குனேன். இதுலயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப் டூ 16 ஹவர்ஸ் வந்து ஸ்டே இருக்கும். நோ மேக்கப் கிராக்கிங், ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட், லைட் வெயிட்டட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஐ லவ் திஸ் பேக்கிங். உங்களுக்கு பர்பிள் பிடிக்கும்னா கமெண்ட்ஸ்ல குடுங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 2 ஐ ஷேடோவ நான் போட்டுருக்கேன். ஒண்ணுத்துல நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போறேன். இன்னொருதுல நான் ஸ்ப்ரே பண்ண போறதில்ல. இந்த அர்பன் டெக்கேவோடது நான் ஒரு இதுல மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு மாரி ஷைனிங்கா இருக்குல்ல. பட் காஞ்சதுக்கப்புறம் மேட் ஃபினிஷ்டா ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது 2த்தையுமே வந்து நம்ப ஸ்மர்ஜ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஸ்மர்ஜ் ஆகுதா? இல்லையான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறத ஸ்மர்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓ மை காட்! நான் நெனச்சே பார்க்கல. அழியவே இல்ல. உண்மையாவே கலையல அது. பட் இந்த இது பக்கம் பார்க்கலாம். நல்லா கலையுது. ஓகே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமரால. பிகாஸ் லைட்டிங் எஃபெக்ட்னால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் அவ்வளோதான் கலைஞ்சிருச்சு. பட் இந்த பக்கம் எனக்கு கலையவே இல்ல. நான் ரப் பண்ணி தான் பார்க்குறேன் நல்லாவே. மை காட்! ஓகே. என்னோட காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இத இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நைக்கால 3200 தான் இருக்கும். உங்களுக்கு புடிச்சிருந்தா பை பண்ணுங்க. இல்லன்னா வேணாம். இந்த மாரி இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.